எங்க கைது பண்ணிருக்காங்க? பிரஸ் ஊடகத்துக்கு தெரியுமா? யார் பேர் தெரியுமா உங்களுக்கு? 10 பேர் யாருன்னு உங்களுக்கு யார்கிட்ட சொல்லியிருக்காங்களா? சொல்லல. நீங்களா உயூகத்தில் எப்படி சொல்றீங்க? பெசன்னர்ல மிக மோசமாக அவர் வந்து நடந்து கொண்டாருன்னு பல வழக்குகள் இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு வழக்குல அவருக்கு வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆள் தான் அவரு. புரியுதுங்களா? எங்கள் மீது தொடர்ச்சியாக வன்மை இருக்கு. அவரோட அப்பா வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்குல இறந்துட்டாரு. அந்த கொலையில அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும்? 3 மாதங்கள் நீதிமன்றம் கால அவகாசம் கொடுத்தும் ஏன் ஒரே நாளில் விசாரணையை நடத்த இந்த அவசர முடிவு என்று கேள்வி எழுப்பியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். என்னுடைய வாகனம் தாக்கப்பட்டது போகல, என்னையே தான் இது பண்ணாரு தவிர வாகனத்தை தாக்கிய போது இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலங்க. இது வந்து ஒரு பொய் வழக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரி பண்றாங்க. இதை நாங்கள் இங்க வந்து ஒரு நீதி கிடைக்காது. ஏன்னா இதை செய்வதே ஆளும் அரசு தான். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வித்யாராணி அவர்களை காவல் நிலையத்தில் அனுமதிக்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். வீரப்பன் மகள் என்ற ஒரே காரணத்திற்காக என்னை அனுமதிக்காமல் பெண் காவலர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்று கண்ணீர் மல்க பேட்டியளித்துள்ளார் வித்யாராணி அவர்கள். இந்த காவல்துறை கெடுபிடி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அராஜகமா இருக்கு. இங்க வந்து யாரையுமே உள்ள விடாம ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறாங்க. கட்சிக்காரங்க எல்லாத்தையும் ஒரு மூலையில நிறுத்தி அதை வந்து வாகனத்தை உண்மையிலே மறிக்கணும், இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு டிராஃபிக்கு உருவாக்கணுங்கிற மாதிரியே தான் இருக்கு. ஏன்னா இவ்வளோ இடம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் சாலை ஓரத்துல நிறுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் கட்சிக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க அண்ணனுக்காக. ஆனா யாரையும் உள்ள அனுமதிக்காம சாலை ஓரத்துல நிக்கிறதுனால பொதுமக்களுக்கு இடையூறு பண்ற மாதிரியே உருவாக்குறாங்க. எவ்வளவு தூரம் நமக்கு போய் கேட்டுக்கிட்டாலும் அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அதாவது ஒரு தூண்டுதலின் பேர்ல செய்யற மாதிரி தான் இருக்கு. இல்ல போன முறையெல்லாம் அப்படி இல்ல. போன முறையில இந்த அளவுக்கு அடக்குமுறையில போன தடவை அதுக்காக ரோடு ஓரத்துல சாலை ஓரத்துல நிக்க வைக்க கூடாது. 500 பேருக்கும் மேற்பட்ட மக்கள் சாலையில நிக்கிறாங்க இல்லையா? அதனால மிகப்பெரிய போக்குவரத்து பாதிப்பு வருது. அதனால மக்கள் என்ன சொல்லுவாங்க? மக்கள் யார சொல்லுவாங்க? காவல்துறையா சொல்ல போறாங்க? கட்சியை தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு அதனாலதான் நாங்க கேட்கிறோம், கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து வைங்க. அப்படிலாம் சொல்லல. எல்லாமே அவங்கவுங்க வந்ததுதான். யாரும் போய் கூப்பிடல. அவங்கவுங்க பல மாவட்டத்தில இருந்து அழைத்து நான் வரேன்னு சொல்லிதான் வரேன். நாங்க எல்லாரையும் தவிர்த்து இருக்கோம். யாரையும் வர வேணாம்னு சொன்னோம். அப்படி வந்தாலும் எல்லாத்தையும் தலைமைக்கு போங்கன்னு தான் நாங்க சொல்றோமே தவிர இதெல்லாம் மக்களா அவங்களா கட்சியினரா வர்றாங்க, அண்ணன் வர்றாங்க அப்படிங்கறதுக்காக. விசாரணைக்கு தானே சீமான் அவர்கள் வந்து வராங்க. ஆமா. இந்த சூழ்நிலையில வந்து இதுக்கு முன்னக்கூட்டி இது போன்று இல்ல நீங்க சொன்னீங்க. ஆனா இப்போ போலீஸோட பாதுகாப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வேற எதுவும் நடக்குது நீங்க இல்ல அந்த சொன்னாங்க. ஆனா அப்படிலாம் நினைக்கல. நாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பேச்சு வெளியில அடிபட்டு இருக்கு. ஒருவேளை அதுக்காக தான் இந்த மாதிரி தன்னெழுச்சியா எல்லாரும் கிளம்பி வர்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடந்த முறையே வந்து சீமான் அவர்கள் வந்து இந்த அவசர காவல் நிலையத்தில் ஆஜராகும்போது இவ்வளவு கூட்டம் போட்டது அது அவருடைய தனிப்பட்ட வழக்கு, தன்னுடைய தொண்டர்கள் தவறான முறையில பயன்படுத்துறாரு சொல்லியிருந்தாங்க. இந்த முறையும் இவ்வளவு கூட்டம் போயிருக்கு அதே வழக்குக்காக. இல்ல அது எப்படி தனிப்பட்ட வழக்கு நீங்க சொல்லுவீங்க? ஒரு கட்சியின் தலைவர் அவர் மீது தொடர்ச்சியாக இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புறாங்க. நாம் தமிழர் கட்சியின் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மேல தொடர்ச்சியாக இந்த விஜயலட்சுமியை தாண்டி வீரலட்சுமின்னு ஒருத்தரை கூட்டு வந்தாங்க. இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பும் போது ஒரு கட்சி தலைவர் மீது களங்கத்தை ஏற்படும் போது அது எப்படி தனிப்பட்டதா இருக்கும்? கட்சியின் நபராக தானே அவர் இருக்காரு, கட்சியின் முகமாக தானே இருக்காங்க. அப்படிங்கும்போது தொண்டர்கள் வரதான் செய்வாங்க. இது கட்சிக்கானதுதான். இது கட்சிக்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் நாம் தமிழர் கட்சி அதை பாக்குது. இது தனி நபருக்கானது இல்ல. சீமானண்ணன் தனி நபர் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழினத்தின் ஒரு முகமாகத்தான் இருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது ஒட்டுமொத்த தமிழகமும் திறன் நிக்கிறது, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. காவல்துறை வந்து உங்களுக்கு எங்க ஒத்துழைப்பு வழங்கியிருக்காங்க? காவல்துறை எங்கெங்க ஒத்துழைப்பு வழங்கியிருக்காங்க நீங்க சொல்லுங்க. காவல்துறை எங்க ஒத்துழைப்பு இருக்காங்க? எந்த இடத்துல ஒத்துழைப்பு வந்திருக்காங்க? ஏங்க போராட வர்றவங்களை ஒடுக்குறாங்க. அங்க வந்து வீட்டை முற்றுகையிடுன்னு வர்றவங்களுக்கு ரோட்ல பாதுகாப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 3 மணி நேரமா அவங்களை நிக்க வச்சு அவங்கள வந்து அண்ணனுக்கு எதிராக பேச வச்சாங்க. இந்த காவல்துறையை நம்பி நாங்க இருக்க முடியும்? சொல்லுங்க. காவல்துறை இன்னைக்கு அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழையலையா? வெளியில ஒட்டி நீங்க போயிட்டீங்கல்ல, எதுக்கு உள்ள அத்துமீறி இளைஞ காவலர் அடிச்சீங்க? எதுக்கு அவரை ரோட்ல வச்சு அடிச்சிருக்கீங்க? வெளியில பார்க்கு கூட்டி போய் அடிச்சிருக்கீங்க? காவல் நிலையத்துல வச்சு அடிச்சிருக்கீங்க அவரை. இதெல்லாம் யார் சொல்றது? அப்புறம் காவல்துறை நம்பிலாம் இல்லைங்க. காவல்துறை
இந்த இந்த அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கு. அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக இந்த மாதிரி வன்மத்தை காவல்துறை மூலமாக கட்டவிழ்த்து விடுது திமுக அரசு. இதை நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறோம். சீமான் அவர்கள் மீட்டில் வந்து பெட்ரோல் குண்டு வீசுறதுக்காக 10 பேர் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, அவங்களை கைது பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு பாதுகாப்பு எங்க கைது பண்ணிருக்காங்க? எங்க கைது பண்ணிருக்காங்க? பிரஸ் ஊடகத்துக்கு தெரியுமா? யார் பேர் தெரியுமா உங்களுக்கு? 10 பேர் யாருன்னு உங்களுக்கு யார்கிட்ட சொல்லியிருக்காங்களா? சொல்லல. நீங்களா யூகத்துல எப்படி சொல்றீங்க? 10 பேர் பேரை சொல்ல 10 பேர் கைது பண்ணா 10 பேர் பேரை சொல்லுங்க. எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள், எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் சொல்லணும்ல. இதுவரைக்கும் சொல்லலையே. அது ஒரு நாடகம் சொல்றேன். தொடர்ச்சியா ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்க. அதனாலதான் எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சி வன்மம் அவங்களுக்கு கொண்டிருக்கிறதுனால இந்த மாதிரி இடையூறுகள் பண்ணி பேரை கெடுக்கிறதுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் மீது களங்கத்தை ஏற்படுத்தும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒருபோதும் வெற்றி அடையாது. தனிப்பட்ட பகையெல்லாம் இருக்குங்க. அவருக்கு வந்து ஒரு அரசு அதிகாரிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தொடர்ச்சியாக வன்மங்கள் அது நாம் தமிழர் கட்சி மேலேயும் இருக்கு, மக்கள் மேலேயும் இருக்கு. எந்த இடத்துலயும் அவர் சரியாக இருந்தது கிடையாது. பெசனர்ல மிக மோசமாக அவர் வந்து நடந்து கொண்டாருன்னு பல வழக்குகள் இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு வழக்குல அவருக்கு வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆள் தான் அவரு. புரியுதுங்களா? எங்கள் மீது தொடர்ச்சியாக வன்மம் இருக்கு. அவரோட அப்பா வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்குல இறந்துட்டாரு. அந்த கொலையில அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும்? அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அது என்னமோ நாங்கள் ஏதோ செஞ்ச மாதிரி திட்டமிட்டு அவர் செஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு வன்மத்தை ஏத்துக்கிட்டு தொடர்ச்சியாக இந்த செயல்களை செய்யறாரு. நீங்க அத்தனை பேர் அங்க வந்தாங்க. ஒரு பெரிய 32 இயக்கம்னு சொல்லிட்டு வந்து நின்னாங்க. ரோட்ல நிக்க வச்சு அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு இது கொடுத்தாரு தவிர எங்களை யாரையும் போராட விடல. எங்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி உள்ளுக்குள்ள வைக்கணும் அவர் நினைச்சாரு. என்னுடைய வாகனம் தாக்கப்பட்டது போகல, என்னையே தான் இது பண்ணாரு தவிர வாகனத்தை தாக்கி வரும்போது இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலங்க. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? நாம் தமிழர் கட்சிக்கும் காவல்துறையினர் தனிப்பட்ட விதத்துல வந்து மோதல் ஏற்பட்டுட்டே இருக்கு. அப்படிலாம் இல்ல. நீங்க ஒட்டுமொத்தமா காவல்துறைன்னு சொல்லாங்க. காவல்துறையில் சில பேரை இந்த அரசு அவர்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அதுக்கு சில பேருக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்கறதுக்காக செய்வாங்க. இல்ல தனிப்பட்ட வன்மமா இருக்கலாம், இல்ல அவர்களுக்கு ஏதோ தேவை இருக்கலாம். அதை சரியாக இந்த அரசு பயன்படுத்தி கொண்டு அவர்களை ஒரு கண்காணி மாதிரி உபயோகிக்கிறாங்க. அவ்வளவுதான். எங்களுக்கு எதிராக சீமான் அவர் ஆஜராரு. சென்ற முறை 3 மணி நேரம் விசாரணை நடந்துச்சு. இந்த முறை எவ்வளவு நேரம் விசாரணை? இல்ல அது நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் தொடர்ச்சியாக அண்ணன் அவர்கள் சொன்னது போலதான் மிக நாங்க வந்து அந்த ஒத்துழைப்பு கொடுக்கறதுல இருந்து பின்வாங்க போறீங்களா? எப்போதுமே அண்ணன் அவர்கள் கூப்பிட்டால் அழைத்தால் வருவார். அதுல மாட்டு கருத்தே இல்லை. இது வந்து ஒரு பொய் வழக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரி பண்றாங்க. இதை நாங்கள் இங்க வந்து ஒரு நீதி கிடைக்காது. ஏன்னா இதை செய்வதே ஆளும் அரசு தான். அண்ணனுக்கு எதிராக இதை மீண்டும் மீண்டும் தூண்டி விஜயலட்சுமி அவர்களை தூண்டி இந்த மாதிரி வழக்கை கொண்டு போறதே திமுக அரசு தான். அதனால இதை நாங்கள் இங்க முடியறதா இது இல்ல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டிருக்கோம். அங்க வந்து வழக்கு அங்க இதாகும், அங்க பாத்துக்கலாம். அவ்வளவுதான். ஒரு மாநில சீமான் அவர்கள் கூட எந்த முக்கிய பொறுப்பாளர்களும் வர்றதுக்கான வாய்ப்பு? எல்லா முக்கிய பொறுப்பாளர்களும் வர்றாங்க. அத்தனை பேரும் வர்றாங்க. மாநில பொறுப்பாளர்கள் எல்லாருமே வர்றாங்க. அத்தனை பேரும் இங்க கூட தான் நிக்கிறாங்க. உறுதியாக வருவார்கள். அதுல மாட்டுக்கிறது இல்ல. அந்த மாதிரி இல்ல அதுக்கான வாய்ப்பே இல்லை. கைதானா இது அரசு அதை எதிர்கொள்ளணும். அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி அதை தொடர்ந்து வழக்குகள் சட்ட ரீதியா வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க. வழக்கறிஞர்கள் பாசறை இருக்காங்க. அவர்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு வந்திருக்க மட்டுமே ஒரு 50 வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு வழக்கறிஞர்கள் மட்டுமே 50க்கு மேற்பட்டு வந்திருக்காங்க. அது இந்த வழக்கு போற திசையை பார்த்து அடுத்ததாக அதுக்கு முடிவு பண்ண முடியும். இது வந்து நான் சொன்ன மாதிரிதான். இங்கு இதுக்கான நியாயம் கிடைக்காது. இது நல்லா தெரிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு சோடிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக ஒரு வன்மத்தை இது பண்ணணும், அண்ணன் மீது களங்கத்தை ஏற்படுத்தி தான் பண்றாங்களே தவிர இது ஒரு அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுமோ இல்ல அதுல ஒரு தவறு நடந்திருக்கணுமோ எதுவுமே இல்லை. அதான் உண்மை. இல்ல அதுதான் அதுதான் இப்ப தொடர்ச்சியாக இந்த மாதிரி காவல்துறை யாரை அச்சுறுத்துது? வீட்டுல இருக்கிற பெண்களை, குழந்தைகளை அவங்களெல்லாம் அச்சுறுத்துற மாதிரி தானே இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி வீட்டுல ஒரு ஆண் இல்லாத போது இந்த மாதிரி பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. இல்ல இன்னொரு தலைவர் வீட்டுல அது நடந்திருக்குமா? ஒரு சாதாரண சம்மன் தானே. சம்மனை ஒட்டிட்டு போக வேண்டியதானே. அதுக்கே இவ்வளவு மூர்க்கமாக தாக்கணும் அங்க வேலை பார்க்கறவங்கள? அப்ப இதெல்லாம் திட்டமிட்டு தான் செய்யறாங்க. உறுதியாக சொல்லணும், இது திட்டமிட்டு நடந்ததுதான். அவர் வந்ததையும் நீங்களே எடுத்திருக்கீங்க காணொலி. அவர் எந்த மாதிரி நடந்துகிட்டாரு அப்படிங்கிற. அவங்க இத்தனைக்கும் பண்ணாத தவறுக்கு சாரின்னு வந்து கேட்கறாங்க. அது மிக மோசமாக அவரை வந்து ஒரு பெண்ணை வந்து நடத்திட்டு தான் போயிருக்காரு அவர். சரிங்களா? அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அவர் நிச்சயமாக அதுக்கான பதில் சொல்லுவார். அமுல்ராஜ் அவர்கள் வந்து கைது செய்திருந்தாங்க. நேற்று இரவு சோழிங்கநல்லூர் ஹைகோர்ட்ல
சோழிங்கநல்லூர் கோர்ட்ல வந்து உங்களை ஒப்படைக்கும் போது வெளியே வந்து பூட்டு போட்டுருக்காங்க. நாம் தமிழ் வழக்கினர் வந்து பூட்டை உடைக்க முற்பட்டாங்க. இல்ல அது முற்றிலும் தவறான செய்தி. அவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல. அந்த பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர்கள், அந்த வழக்காடு மன்றத்தில் வழக்காடக்கூடிய வழக்கறிஞர்கள், அதில் உள்ள சங்கத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்த வழக்கை தன்னெழுச்சியாக அவர்கள் வந்து அதை பார்க்க வேண்டும், நாங்களும் உள்ள வர வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்களே தவிர இதற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. 15 வருடமாக மாத்தி என்னை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் மட்டுமே செயல்பட்டு வருகிறது இந்த அரசாங்கம். அதிமுக ஆட்சி காலங்களில் ஏன் இந்த விசாரணையை முன்னெடுக்கவில்லை, இப்போது எடுக்க காரணம் என்ன? என்னுடைய கருத்துக்கும் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கும் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. எனவேதான் இந்த மாதிரியான கேவலமான செயலை செய்கிறது திமுக. 3 மாதங்கள் நீதிமன்றம் கால அவகாசம் கொடுத்தும் ஏன் ஒரே நாளில் விசாரணையை நடத்த இந்த அவசர முடிவு என்று கேள்வி எழுப்பியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். முதலமைச்சரின் பிறந்தநாள் முன்னேற்பாடுகள் குறித்து கலந்தோசிக்க இருப்பதால் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை 10 மணிக்கு வாருங்கள் என்று அலைக்கழிப்பு செய்திருக்கிறது காவல்துறை. இது மட்டுமில்லாமல் அவருடைய வீட்டில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி மற்றும் பாதுகாவலரை அடித்து துன்புறுத்தியிருக்கிறது காவல்துறை அதிகாரிகள். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வித்யாராணி அவர்களை காவல் நிலையத்தில் அனுமதிக்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். வீரப்பன் மகள் என்ற ஒரே காரணத்திற்காக என்னை அனுமதிக்காமல் பெண் காவலர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்று கண்ணீர் மல்க பேட்டியளித்துள்ளார் வித்யாராணி அவர்கள்.